ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேபேஜ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். கேரட் 2 நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கேபேஜ் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்தோட்டியும் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். பாருங்க, நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை. முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி வரும். அதுவே இதுக்கு போதுமானது தான். தண்ணியெலாம் கொஞ்சம் கூட நம்ம சேர்க்கவே வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம செஞ்சிட்டோம். இது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.